சோசியல் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேஆர்சி மூலமாக உண்மை இல்லாதவர்னால எந்த அளவுக்கு தேவ சமூகத்துக்கு கனவீனம் ஏற்படும் பார்த்து கொண்டு வருகிறோம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 31வது வசனம். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். அப்போ கேயாசி கம்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த பிள்ளை முகத்துலலாம் வைக்கிறாரு. எலிசா சொன்னபடிலாம் ஒன்றுமே நடக்கலைன்னொன்னே திரும்ப வந்து எலிசா கிட்ட வந்து சொல்லிடுறாரு. இதில் பார்த்தீங்கன்னா எலியேசர் வந்து ஒரு காரியம் பண்ணுறாரு பார்த்தீங்களா. எலியேசர் வந்து போகும்போதே ஜெபிச்சுக்கிட்டே போகிறார். என்னை நம்பி ஒரு காரியத்தை கொடுத்துருக்குறாரு, நான் வந்து இந்த காரியத்தை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் நான் திரும்ப என் எஜமானுடைய முகத்தை பார்க்கணுன்ட்டு. இத்தனைக்கும் எலியேசர் தேவனை வழிபடுகிறவர் மாதிரி அதில் தெரியல. என் தேவனே நான் கூப்பிடலை, என் எஜமானின் தேவனின்னு தான் ஜெபிச்சுக்கிட்டே போகிறார். அவர் வாயில் அந்த வார்த்தை முடிக்கிறதற்கு முன்பாகவே அந்த ஜெபம் கேட்கப்பட்டுச்சான். ஒரு பையன் இறந்து கிடக்கிறான், அதுவும் ரொம்ப வருஷமாக பிள்ளை இல்லாமல் தேவ ஊழியரின் வார்த்தையினால், தேவனுடைய இரக்கத்தினால அந்த பிள்ளை வந்து அந்த மகளுக்கு கிடைக்க பெற்றிருக்கு. அந்த சகோதரிக்கிட்ட நான் நிறைய நாள் வந்து வயிறார உணவு விட்டுருக்கேன். என்னை அவ்வளவு தூரம் நல்லா பார்த்து கொண்டாங்க. என்னுடைய நான் வந்து எஜமானாக கருதுகிற என்னுடைய ஊழியர் தேவன் அநேக வல்லமைகளை கொடுத்துருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மகன் இப்படி மறித்து கிடக்கக்கூடாது. என் கையில் இந்த தடியை கொடுத்து என் எஜமான் அனுப்புகிறார். நிச்சயம் அந்த மகனை நான் உயிர்ப்பிக்கணுன்ட்டு கேயாசி போகும்போது ஒரு ஜெபத்தை மட்டும் ஏறெடுத்திருந்தாருன்னா அந்த பையன் உயிரோடு வந்திருப்பானா மாட்டானா? கேயாசி கையில் கொடுத்து விடப்படுகிற அந்த தடியை கொண்டு போய் வச்சுட்டு உயிர் பெறலைன்னு ஒன்று கேஷுவலாக வந்து சொல்கிறாரு. அந்த பிள்ளை என்ன செய்யலை, விழிக்கவில்லை அப்படின்னு அவனுக்கு அறிவிக்கிறாராம். இதில் ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னா, கேயாசி அவர்களுக்கு முன்னே போய், அப்போ பின்னாடி யார் வரா? எஜமானர் வந்துக்கிட்டு இருக்கார். அப்போ என் எஜமானர் வந்து பார்க்கும்போது கேயாசி கையில் ஒரு வேலையை நான் கொடுத்து அனுப்பிச்சேன். தேவன் கேயாசியை ஆசீர்வதித்து என் வாயின் வார்த்தை கேயாசி மூலமாக நிறைவேறும்படி நடந்ததுன்னு எனக்கும் அந்த சூனேமியாளுக்கும் என் எஜமானனுக்கும் கர்த்தருக்கும் மகிமை உண்டாக்க இந்த காரியத்தில் நான் ஜெயத்தை பெறணும்னு கேயாசி என்ன செய்யலை, பிரயாசமே படலை. பின்னாடி வருகிற எஜமான் இதை கண்டு சந்தோஷப்படணும், அவருக்கு நான் ஒரு வேலையை வைக்கக்கூடாதுன்னு கேயாசி நினைக்கல. சின்ன காரியம்தான். கேயாசிக்கு தன்னுடைய வேலையில் உண்மை இல்லை. அந்த ஊழியக்காரனாக ஒரு வேலைக்காரனாக கேயாசிக்கு இருக்கிற கேயாசி எலிசாவுக்கு கீழே இருக்கும்போது எலிசா கிட்ட இருந்த அந்த வல்லமை, அந்த ஆவி, அந்த தேவ கிருபை எனக்கும் வேணும்னு கேயாசி இருதயத்தில் அந்த வாஞ்சையே இல்லைங்கிறது இந்த வசனத்தில் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. முன்னாடி அந்த சகோதரி என்கிட்ட உண்மையை சொல்லலையேனோ அர்த்தம் இல்லை. அந்த சகோதரிக்கு இப்படி ஒரு வியாகுலம் இருக்கோன்னும் சரி எலிசா கிட்டையாவது சொல்லட்டும் அப்படின்ட்டும் விடாமல் தடுக்க போனவர் இப்போ கையில் எலிசாவுடைய தடியை கொடுத்து அனுப்பின போதும் என்ன நடக்கலை, ஒரு மாற்றமும் நடக்கலை. அப்போது ஒரு உண்மை இல்லாதவன் தன் எஜமானனுக்கு எவ்வளவு பெரிய வேலை மெனக்கெடுதலை ஏற்படுத்துகிறார். இப்போது சவுலை வந்து தேவன் வந்து ராஜாவாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். சவுல் மட்டும் அந்த அமலேக்கியனை அன்னைக்கு அழிச்சிருந்தா ஒரு தாவீதுன்னு ஒருத்தர் உருவாயிருப்பாரான்னு எனக்கு வந்து தெரியல. சவுலோடைய அந்த உண்மையற்ற தன்மை தாவீது அடுத்தாப்புல வர, தாவீதின் மூலமாக அந்த சந்ததியில் இயேசு கிறிஸ்துவே வருகிறார். மேபி இது வந்து ப்ரீ பிளான்டு, இது கர்த்தருடைய கண்டிப்பாக ஆதீனத்தில் அவருடைய திட்டத்தின்படி தான் நடக்குது. ஒருவேளை சவுல் தன் உண்மையில் நிலைத்திருந்திருந்தார்னா சவுலோடைய சந்ததி நிச்சயம் தேவனுடைய கண்களில் கிருபை பெற்ற ஒரு சந்ததியாக இருந்திருக்கும் இல்லையா? அப்போ உண்மை இல்லாதவங்க தனக்கு மட்டும் கேடை விளைவித்து கொள்ளலை, இதன் மூலமாக தேவனுக்கு இன்னொரு பெரிய ஒரு வேலை மெனக்கிடுதலை, இன்னொரு பெரிய ஒரு காரியத்தை நடப்பிக்கும்படியாக காலதாமதம் ஆகும்படியாத அந்த அமலேக்கை திரும்பவும் வந்து அழிக்கக்கூடிய, ரொம்ப வருஷமாக அந்த அமலேக்கியரோட ஆவி போராடிக்கொண்டே இருக்குது. அன்னைக்கு சவுல் ஒரு ஸ்டெப்பை எடுத்திருந்தாருன்னா அன்னைக்கு நடந்திருக்கிறதே வேறு. அப்போது நம்ம வந்து செய்ய தவறுகிற ஒரு காரியம் பரலோகத்துக்கு எவ்வளோ பெரிய இழப்பை ஏற்படுத்துது.
ஒரு ஆத்மாவினால எவ்வளவு சந்தோஷம் ஏற்படுதோ அதே மாதிரி ஒரு ஆத்மாவினாலையும் ஒரு பெரிய துக்கமும் ஏற்படும். இந்த கேயாசி செய்த வேலை எஜமானனுக்கு வேலை மெடுக்கிறதுல மட்டும் இல்லை, சுனேமியால் என்ன கேயாசியை பற்றி ஜட்ஜ் பண்ணியிருந்தாங்களோ அது கரெக்டாக நடந்த மாதிரியே இல்லை. மற்றவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ண அலோவ் பண்ணவே கூடாது. கர்த்தர் தான் நம்மளை ஜட்ஜ் பண்ணணும். கர்த்தர் நினைக்கணும் இவன் செய்வான் இவன் செய்ய மாட்டான்னு. இன்னொருத்தங்க நம்மளை நினைக்கவே கூடாது. ஏன்னா நம்மளுடைய ஆரம்பம் அற்பமானாலும் அதை சம்பூரணமாக மாற்றுகிறவர் தேவன். ஆரம்பத்தை பார்த்து முகத்தை பார்த்து வெளி தோற்றத்தை பார்த்து மனுஷன் முடிவு செய்வான். ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை மட்டும் பார்த்து கர்த்தர் இவன் ஃபிட்டு அப்படின்னு முடிவு பண்ணிட்டார்னா எந்த மனுஷனுடைய திட்டத்தையும் சிந்தையும் ஜட்ஜ்மெண்டலையும் உடச்சி எரிஞ்சிருவார். இங்கே சுனேமியலுடைய ஜட்ஜ்மெண்டல் ப்ரூவ் ஆகுது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை குறித்து நினைத்த திட்டங்கள் உண்மையாக இருக்குது. அப்போது அவருடைய இருதயத்தை தேவனுக்கு ஊற்றாமல் தேவனுடைய இருதயத்தில் இடம் பெறாமல் போன ஒரு உண்மை உள்ளாதவன் தன்னுடைய வாழ்க்கையை பிறர் முன்னாக அவமானமாகவும் தன் எஜமானனுக்கு மகிமையை தராத ஒரு ஊழியக்காரனாகவும் காணப்படுகிறான். நம்ம நிச்சயம் அப்படி இல்லாதபடி நம் நடைகளை காத்துக்கொள்வோம். God bless you.